and it changes everything. My magical product, that is Apple, reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to do everything within a few tap on the screen. உங்க பிள்ளைங்கெல்லாம் எப்பறப்பா செல்போன் யூஸ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க அவன்கிட்ட. அவன் சொல்கிறான், my children are only in the college. They are not matured enough to use the cell phone. If at all, if they want to use the internet, they can use it only in the hall. I can go and verify it. உங்களுக்கு புரியும், எங்கள் பிள்ளைங்களாம் காலேஜில் தான் படிக்குது, செல்ஃபோன் யூஸ் பண்ணுற அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை, நெட்டை யூஸ் பண்ணோன்னா ஹாலில் தான் யூஸ் பண்ண முடியும், நாங்கள் அதை பார்க்கலான்னு. நம்ம பேரப்பிள்ளை பிரமாதமாக செல்ஃபோனை யூஸ் பண்ணுதுன்னு மகிழ்ச்சி கடலிலே மகிழ்ந்து நிற்கின்றோம். உருப்படுமா அந்த சமுதாயம்? நான் உலகம் பூரா போய் பேசுகிறவன். செல்ஃபோன் என்பது ஒரு வரம். ஒழுங்காக உபயோகப்படுத்தினால் என்னை உலகம் முழுவதும் எடுத்து சென்றது செல்போன். லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் எனக்கு ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, யூடியூப்பில் அவ்வளோ லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நல்லதற்கு யூஸ் பண்ணா அதை பார்த்து விட்டு தானே தீபக் என்னை அழைத்திருக்கின்றார். உபயோகமான காரியங்களுக்கு அதை உபயோகப்படுத்தினால் இந்த உலகம் எங்கோ போய்விடும். ஆனால் 19% பேர் தான் ஒழுங்காக யூஸ் பண்ணுறான், 81% பேர் தப்பாக யூஸ் பண்ணுறான். ராத்திரி 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ள தீவிரவாதிகள் செல்போனில் தொடர்ந்து பேசுகிறாங்கன்னு ஒரு தகவல் வருது போலீஸ்க்கு. அதனால எந்த ஃபோன் நைட்டு ஃபுல்லாக என்கேஜாக இருக்குன்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறோம். ஒரு ஃபோன் என்கேஜாகவே இருக்குது 2 மணி நேரமாக. போலீஸ் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஒரு தீவிரவாதியை கண்டுபிடிச்சிட்டோன்ட்டு போனால் ஹாஸ்டலில் போய் நிற்கிது, லேடிஸ் ஹாஸ்டலில். அந்த செல்போன் எங்கே அது என்கேஜாக இருக்குன்னு பார்த்தா அது ஒரு பையன் ஹாஸ்டலில். போய் போலீஸ் நின்னோன்னா பொண்ணு கூட தைரியமாக நின்றுச்சு, பையன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். இந்த இடத்துல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இரவு 9 மணிக்கு மேல் பெற்றோர்களுக்கு தெரியாமல் உங்கள் செல்போனிலே எரிகின்ற வெளிச்சம் உங்கள் குடும்பங்களை இருளிலே மூழ்கிக்கொள்ள காரணமாக இருக்கின்ற